வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான, அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க போறோம். கிவ் மீ அண்ட் பாஸ் மீ. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கூடவே பாஸ் வச்சு வர சில ஃப்ரேசல் வெர்ப்ஸ். பாஸ் ஆன், பாஸ் ஓவர், பாஸ் அலாங் இதையெல்லாம் இப்ப யூஸ் பண்றது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். பொதுவா கிவ் மீ அண்ட் பாஸ் மீ. கிவ் மீ த புக், பாஸ் மீ த புக். என்ன டிஃபரன்ஸ்? ஒருத்தவங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள எனக்கு குடு அப்படின்னு கேட்கிறப்போ நம்ம வந்து கிவ் மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிவ் மீ த புக். உன்னோடைய புக்க எனக்கு கொஞ்சம் குடு அப்படி கேட்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கேட்கிறப்போ அவங்க ஓகே அப்படின்னு குடுக்கலாம். இல்ல சாரி சாரி ஐ கேன் கிவ் யூ த புக். இட் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் மை மதர் அப்படி ஏதாவது சொல்லலாம். இதுல இல்ல இது எங்க அம்மா எனக்கு குடுத்தது நான் குடுக்க மாட்டேன். இது என்னோட கிஃப்ட். இது எனக்கு குடுத்த ஒரு கிஃப்ட். இத நான் உன்கிட்ட குடுக்க மாட்டேன். ஸோ இப்படி கூட நம்ம சொல்லலாம். பட் ஒருத்தவங்க கையில இருக்கிற புக்கு அவங்களுக்கு சொந்தமான ஒரு புக் இல்ல. ஏதோ ஒரு புக் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எங்க குடு பார்ப்போம். அப்படி கேட்கிறதா இருந்தா நம்ம கிவ் மீன்னு சொல்ல மாட்டோம். பாஸ் மீ. பாஸ் மீ த புக். இப்படி நாம சொல்லுவோம். இப்போ ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் நெனச்சுக்கோங்க. நெறைய பேர் உட்கார்ந்திருக்கீங்க. இப்போ நீங்க தான் டி. ஒரு டாக்குமெண்ட்ட வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அந்த டாக்குமெண்ட் இப்போதைக்கு சி கிட்ட இருக்கு. நீங்க சி கிட்ட சொல்றீங்க. "எங்க அந்த டாக்குமெண்ட்ட கொஞ்சம் இங்க குடு." அப்படி கேட்கிறதா இருந்தா, நம்ம சொன்ன மாதிரி, "ப்ளீஸ் பாஸ் மீ த டாக்குமெண்ட்." பாஸ் மீ த டாக்குமெண்ட். கேன் யூ ப்ளீஸ் பாஸ் மீ த டாக்குமெண்ட்? வுட் யூ ப்ளீஸ் பாஸ் மீ த டாக்குமெண்ட்? இப்படியெல்லாம் நம்ம நெறைய விதமா கேட்போம் இல்லையா? ஸோ நம்ம வெறுமனே கிவ் மீன்னு சொல்ல மாட்டோம். பாஸ் மீ அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இப்போ இதுவே அந்த டாக்குமெண்ட் இப்போதைக்கு பி கிட்ட இருக்கு. நீங்க டி. நீங்க சி கிட்ட சொல்றீங்க. "அத கொஞ்சம் இங்க வாங்கி குடு. டி கிட்டேருந்து வாங்கி என்கிட்ட குடு." அப்படி நீங்க கேட்கணும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்டேருந்து வாங்கி குடு அப்படி சொல்றதுக்கு ரிலே பண்ற மாதிரி இருந்ததானா, அப்ப நம்ம ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன சேர்த்து பாஸ் ஆன் அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த டாக்குமெண்ட்ட கொஞ்சம் இங்க வாங்கி குடு. ப்ளீஸ் பாஸ் த டாக்குமெண்ட் ஆன் டூ மீ. கேன் யூ ப்ளீஸ் பாஸ் த டாக்குமெண்ட் ஆன் டூ மீ? இப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ டீச்சர் இருக்காங்க. ஒரு பையன் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன சொல்றாங்க. போய் இத அப்படியே இல்ல உன் கிளாஸ்மேட்ஸ்ட்ட எல்லாம் சொல்லிடுப்பா அப்படி சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து இத ரிலே பண்ண போறீங்க. இடையில நீங்க இருக்கீங்க. நீங்க போய் மத்தவங்க கிட்டலாம் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பாஸ் ஆன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? பாஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் டூ யூர் கிளாஸ்மேட்ஸ். இந்த பாஸ் ஆன் சொல்றோம் இல்லையா? இதே மாதிரி யூஸ் பண்ற இன்னொரு ஃப்ரேசல் வெர்ப் வந்து பாஸ் அலாங். பாஸ் அலாங் த இன்ஃபர்மேஷன் டூ யூர் கிளாஸ்மேட்ஸ். பாஸ் த இன்ஃபர்மேஷன் அலாங் டூ யூர் கிளாஸ்மேட்ஸ். இப்படி கூட நம்ம சொல்லலாம். பட் இது வந்து கொஞ்சம் இன்ஃபார்மல். ஒரு டீச்சர் ஸ்டூடண்ட் கிட்ட சொல்ற மாரி இல்ல. ஒரு சீனியர் உங்ககிட்ட சொல்லி இத மத்த கிளாஸ்மேட் எல்லாம் சொல்லிடுறா. இந்த மாரி வேணா சொல்றதுக்கு நம்ம பாஸ் அலாங் அப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ பாஸ் ஓவர். ஸோ அதே ஆஃபீஸ் சினாரியோ. இப்போ நீங்க ஏ கிட்ட இருக்கு டாக்குமெண்ட். ஏ கிட்டே இருந்து ஈக்கு வரணும். பொதுவா இந்த ஓவரே பார்த்தீங்களான்னா, ஒரு டிஸ்டன்ஸ தெரியப்படுத்துற மாதிரி. கொஞ்சம் எட்டிலேருந்து இங்க வரணும். அந்த மாரி சொல்றதுக்கு தான் நம்ம வந்து ஓவர சேர்த்துப்போம். ஸோ இது பல கை தாண்டி இப்படி பாஸ் ஆயி இங்க வரணும். ஸோ அதுக்கு நாம ப்ளீஸ் பாஸ் த டாக்குமெண்ட் ஓவர் டூ மீ. அது இங்க கொஞ்சம் அனுப்பு, இங்க கொண்டு அனுப்பு, என்கிட்ட அனுப்பு. ஓவர் ஹியர் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ப்ளீஸ் பாஸ் த டாக்குமெண்ட் ஓவர் டூ மீ. இப்ப இன்னும் கூட சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு சேல்ஸ் பெர்சன் அந்த மாரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் ஒரு ஃபீட்பேக் சொல்றாரு. அப்ப நீங்க சொல்றீங்க, "ஓகே இந்த ஃபீட்பேக்க நான் என்னுடைய மேனேஜருக்கு சொல்லிடுறேன்." ஸோ நீங்க இந்த இன்ஃபர்மேஷன பாஸ் பண்ண போறீங்க. ஐல் பாஸ் அலாங் யூர் ஃபீட்பேக் டூ த மேனேஜர். ஆஃப் கோர்ஸ் பாஸ் அலாங் அப்படின்றது கொஞ்சம் இன்ஃபார்மல்ன்னு சொன்னோம் இல்லையா? ஐல் பாஸ் யூர் ஃபீட்பேக் ஆன் டூ த மேனேஜர். ஐல் பாஸ் யூர் ஃபீட்பேக் ஆன் டூ த மேனேஜர். அப்படி அந்த விஷயம் தெரிஞ்ச யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லையே! யாருமே இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு பாஸ் பண்ணலையே! அப்படின்னு நம்ம சொல்றோம். நோ ஒன் பாஸ்ட் த நியூஸ் ஆன் டூ மீ. நோ ஒன் பாஸ்ட் த நியூஸ் ஆன் டூ மீ. ஸோ இந்த வீடியோல நாம கிவ் மீ அண்ட் பாஸ் மீ என்ன டிஃபரன்ஸ்? அதே மாரி பாஸ் ஆன், பாஸ் அலாங் அண்ட் பாஸ் ஓவர் இந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பாஸ் ஓவர்க்குலாம் இன்னும் கூட நெறைய அர்த்தங்கள் இருக்கு. இப்போ வெறுமனே இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு புக்க பாஸ் பண்றத பத்தி மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.